Hi friends, welcome to my channel. யாரெல்லாம் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் அவல் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு பேர் வந்து போஹான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். கடாய் ஹீட்டான உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போடுங்க, நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது வந்து ஆவாரம் பூ தண்ணி. டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு வாட்டர் இந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். ட்ரிப்ளா சூர்ணம், ப்ளூ டீ, இல்லைனா வந்து ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் வந்து டெய்லியும் மார்னிங் நான் எடுத்துப்பேன். வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிங்க் கலர் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த ஆவிலேயே வந்து பொட்டேட்டோ வந்து குக் ஆகிடும். என்னோடய பொண்ணு வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சிட்டே இருக்கணும். வேர்க்கடலை வாங்கியிருந்தேன் லதா சூப்பர் மார்க்கெட்லேருந்து. ஹைப்ரிட் தாங்க, பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் உள்ளே வந்து பருப்பு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ வேஸ்ட் தான் இது. ஸோ எனிவேஸ் வாங்கியாச்சு, குக் பண்ணி தான் ஆகணும். நான் குக்கரில் விசில் வச்சு குக் பண்ணிட்டேன். பாருங்கள், பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அவலில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி அதை வந்து கையால் நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிவிட்டு கடாயில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டைம் இல்லாத சமயத்தில் இது வந்து குயிக்காக ஆகிடும். பசங்களுக்கும் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி ஈவினிங் பண்ணி கொடுக்கலாம். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாரையுமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then is bye from Suchi. Tata, take care, love you all, bye.